தேசிக எம்பி ரவிக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். EVKS காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் இறந்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. அந்த செய்தி நீங்க அறிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன சார்? உங்களுக்கும் அவருக்குமான நட்பு, அவர் ஒரு காங்கிரஸ் மூத்த தலைவராக இருந்து அவருடைய அரசியல் செயல்பாடுகள் இது பத்தின விஷயங்களை பார்வையாளர்களுக்கு சொல்லுங்க. திரு EVKS இளங்கோவன் அவர்களுடைய மறைவு, அவர் உடல்நிலை குறைவோடு மிகுந்த மோசமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என அறிந்திருந்தாலும் அவருடைய மறைவு என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்தாலும் தந்தை பெரியார் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்கின்ற காரணத்தினாலே அந்த திராவிட இயக்க உணர்வு கொண்டவராக அவர் இருந்தார். தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு அரசியல் நெறியிலே அவர் செயல்பட்டார். தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை வெடிப்புற பேசக்கூடியவர், எந்த சமரசமும் செய்து கொள்ளாதவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2009 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக தலைமையிலான கூட்டணியில் சேருவதற்கு அன்றைக்கு பலரும் எங்களுடைய ஈழ ஆதரவு நிலைப்பாடின் காரணமாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியதிலே அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இப்பொழுதும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதிலே தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக அவர் தெரிவித்து வந்தார். அவருடைய மறைவு பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்க எல்லோருக்குமே ஒரு இழப்பு தான். காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு மட்டுமின்றி தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பேரிழப்பு என்றுதான் நான் கருதுகிறேன். அவருக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.